இப்பெல்லாம் சோக்கு போக்குக்கு நினைச்ச போது துணிமணிகளை வாங்கி போட்டுக்கிறாங்க. 50 வருஷத்துக்கு முன்னால வகுத்து பசிக்கு குடிக்க கஞ்சி கூட கிடைக்காம ரொம்பவே நாங்கெல்லாம் சிரமப்பட்டமாக்கு. காலுக்கு போடுறதுக்கு செருப்பும் கூட வாங்க காசு இல்லாம முள்ளு கல்லில் நடக்கிற போது காலில் முள்ளேறி சீப்புடிச்சு வார கணக்கில் நடக்க முடியாம சீரழிஞ்சிருக்கிறோம்னா பார்த்துக்குவே. அன்னைக்கெல்லாம் காயமானா மருந்து பூடு பொறிச்சு நசுக்கி சாரை புழிஞ்சு விட்டோம்னா 2 நாளில் காயம் மாறி போகும். இப்போ வாட்ட தொட்டதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு ஆறு போனாங்க என தந்தை கூறிய பாமரத்தனமான பேச்சு தனக்கு பிடிக்காததால் திரும்பி நின்றான் விவசாயி ரங்கையனின் மகன் ராசு. தந்தையும் மகன் காது கொடுத்து கேட்காவிட்டாலும் தனது மனக்குமுறலை விடாமல் பேசிக்கொண்டே இருந்தார். இப்போ என்னடான்னா நடக்காம கார்லேயும் பைக்லேயும் போகிறதுக்கே 10 ஜோடி செருப்பு, பார்க்குற துணியெல்லாம் வாங்கி போடுறது, நாய்க்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னு சம்பாதிக்கிற காசை இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும்னு சேர்த்து வைக்காம கரைச்சி போடுறாங்க. நாங்கெல்லாம் துணி கிழிஞ்சாலே தச்சு போடுவோம். இப்போ பட்டன் உடைஞ்சாலே மாற்றி வைக்கிறது கிடையாது, செருப்பையும் தச்சு போடுறது கிடையாது. எங்கள் காலத்தில் கிராமத்தில் ஆம்பளைக கோவணம்தான் கட்டுவாங்க. விசேஷத்துக்கு போகணும்னா மட்டும் இடுப்புக்கு வேட்டி கட்டி தோலுக்கு துண்டு போடுவாங்க. பொம்பளைங்க ஒரே சேலையை இடுப்பில் சுற்றி கட்டி முந்தானியை மேலே போட்டு உடம்ப மறைச்சிக்குவாங்க. இப்போவும் நீங்கள்லாம் அப்படி வாழணும்னு நான் சொல்லலை. தேவையில்லாமல் கடனை உடனே வாங்கி ஆடம்பரமாக எதுக்கு வாழணும்? கடைசியில் கடனுக்கு இருக்கிற சொத்தையே அழிக்கணும்னு தான் சொல்கிறேன். நான் சொல்கிறது உனக்கு செகுடங்காதில் சங்கூதன கதையாத்தான் இருக்குது என தன் மகனின் இயலாமையின் வெளிப்பாடாகவும் கவலையுடனான கோபத்துடனும் பேசினார். நீங்கள்லாம் அப்பாவா? ஏன் ஜாமி, என்னோட பர்த்டே கூட ஞாபகம் வச்சுக்க தெரியல, ஒரு gift கூட வாங்கி தரல, சும்மா எப்போ பார்த்தாலும் அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்லிட்டு பேசாமல் செத்தரலான்னு தோணுது. தப்பு தப்புன்னு சொல்லு, இப்படியெல்லாம் அபசகுணமாக பேசப்படாது. சோத்துக்கு வழி இல்லாமல் நாங்கள் பொழைச்ச போதும் கூட வாழ்ந்து போடணும்னு வைராகியமாக இருந்து போட்டோம். இப்போ நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நம்ம வயிற்றில் பிறந்த பையன் நல்லா இருக்கணும்னு காட்டை வாங்கி ஊட்ட கட்டி காசு பணத்தை சேர்த்து வச்சு போகிறதுக்கு வாரதுக்கு பைக்கும் காரும் வாங்கி கொடுத்து சுகமாக வாழ வேண்டிய காலத்தில் இப்படி சொன்னால் எப்படி? நீயும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற, அப்புறம் என்ன கஷ்டம்? ஆசைப்படுறது எல்லாம் கிடைச்ச பின்னால் பேராசைப்படுறது கிடைக்கலன்னு ஆராய்ச்சும் கவலைப்படுவாங்களா? வீட்டில் இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறத விட்டு போட்டு சங்கடப்படுத்துவாங்களா? நானே எழுத படிக்க தெரியாத தற்குறி, மழைக்கும் கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கினதில்லை. என்ன போய் பிறந்த நாளை தெரியலன்னு சொன்னால் எப்படி? நாம் படிக்காட்டியும் நம்ம பையனை அதுதான் உன்னைய படிக்க வச்சு போடணும்னு வெய்ய வேனல்ல பாடுபட்டு விவசாயம் பண்ணி ஆடு மாடு மேய்ச்சி 2 பணம் மிச்சம் பண்ணி உன்னை வெளி தேசத்துக்கே, அதுதான் அமெரிக்காவுக்கே அனுப்பி படிக்க வச்சு போட்டனல்ல கண்ணு. உனக்கு செலவுக்கு காசு கொடுக்கணுங்காட்டிக்கு உன்னை கிழிஞ்ச துணியைத்தான் நானும் ஒன்ற அம்மாக்காரியும் தச்சு போடுறோம்னா பார்த்துக்கவே. கண்களில் கண்ணீர் பொங்க ஒரே மகன் ராசு என்கிற ராஜேந்திரனிடம் கெஞ்சுவது போல் பேசினார். ராசுவுக்கு உயர்ந்த நிலையில் வாழ வேண்டும் என்கிற கற்பனையில் பேராசைப்படும் அளவுக்கு நடைமுறையில் சாத்தியமா என யோசிக்க தெரியாததாலும் உழைக்காமலேயே வசதியாக வாழ வேண்டும் என்கிற ஆசையாலும் வசதி படைத்தவர்களோடு மட்டும் தனது வாழ்வை ஒப்பிட்டு பார்ப்பதாலும் கஷ்டப்படும் தந்தையின் நிலை புரியவில்லை. வசதியாக உள்ள நண்பர்களை பார்த்து தானும் அவர்களைப் போல் வாழ வேண்டும் என நினைக்கிறானே தவிர நண்பர்களின் தந்தைகள் படித்து பெரிய பதவி வகித்தவர்கள், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் என்பதையும் நம் தந்தை சாதாரண விவசாயி என்பதையும் சிறிதும் கூட யோசித்து பார்க்காமலேயே பெற்றோரை பிரச்சனை எதுவுமின்றி பிரச்சனை செய்து நிம்மதி இழக்க பேசிக்கொண்டிருந்தான். நகரத்தில் உள்ள ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு தினமும் வீட்டிலிருந்து வேலைக்கு செல்பவன் அன்று வீடு திரும்பிய போது வீட்டில் பெற்றோரை காணவில்லை என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்தான். பெற்றோருக்கு ஃபோன் செய்த போது ஸ்விட்ச் ஆஃப் என தெரிந்த பின் பதறி போனான். 2 நாட்கள் அலைந்து எங்கு தேடியும் கிடைக்காததால் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றபோது ராசுவை கண்ட காவலரும் உறவினருமான முருகன், வாப்பா ராசு, இப்போ புரியுதா பெத்தவங்க எவ்வளவு முக்கியம்னு? அம்மா ஊட்ட பார்த்துட்டு வேலைக்கு சமைச்சு துவைச்சு போட்டுருவாங்க. அப்பா உன்னையே நினச்சி அரை வயிறு கஞ்சி குடிச்சு காட்டில் பாடுபட்டு மாட்டை கறந்து காசை மிச்சம் பண்ணி வச்சிடுவாரு. நீ பேருக்கேத்தாப்புல படித்த படிப்புக்கு வேலையை பார்த்துட்டு ராசாவாட்ட இருந்துட்ட. பெத்தவங்க நம்மளை பற்றி நினச்சி வாழும்போது நாம் அவங்கள பற்றி நினைக்க வேண்டாமா? நீ அவங்கள பற்றி நினைக்கணும்னு தான் சொல்லாமல் போயிட்டாங்க. காவலர் சொல்ல கேட்டபோது தலை கவிழ்ந்தான் ராசு. பெத்த பையனோட பேராசனால எல்லாமே இருந்தும் நிம்மதி இல்லைன்னு என்கிட்ட தான் வந்து அழுதாங்க. நான் தான் காசிக்கு டூர் அனுப்பிச்சேன். அவங்க ஃபோனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஃபோனை கொடுத்து அனுப்பி வச்சேன். இன்னும் 2 நாளில் வந்துடுவாங்க. தம்பி, பெத்தவங்க தான் வீட்டோட அஸ்திவாரம் மாதிரி.
அஸ்திவாரத்துல போடுற கல்லும் மண்ணும் கண்ணுக்கு தெரியாது. ஆனா அதுதான் நம்ம கட்டுற உயரமான கட்டிடத்தை தாங்கி பிடிக்குது. உனக்கு பேராசை இருக்குதுன்னா நீ முயற்சி பண்ணி சம்பாதிக்க பாரு. அதை விட்டு போட்டு பணக்காரங்களை பார்த்து பொறாமப்பட்டுட்டு அது இல்லை இது இல்லைன்னு வயசானவங்க அவங்க கிட்ட சொன்னா என்ன பண்ணுவாங்க? காவலரின் அறிவுரையை கேட்டவன் வீடு திரும்பி பெற்றோர் வரும் வரை சமைக்க, கூட்ட, துவைக்க என தாயின் வேலைகளையும், மாடு பிடித்து கட்ட, பால் கறக்க, பயிர்களுக்கு தண்ணி காட்ட, வெயிலில் பாத்தி கட்ட, வயலில் களை எடுக்க என தந்தையின் வேலைகளையும் தனி ஒருவனாக செய்தபோதுதான் பெற்றோர் படும் சிரமங்களை தெரிந்து கொண்டான். அவர்கள் சம்பளம் வாங்காத விசுவாசமான வேலையாட்களை போன்றவர்கள் எனவும் புரிந்து கொண்டான். உயிர் வாழ அதிக வசதி முக்கியமில்லை. குடும்பத்தினர் ஒருவர் நலனை மற்றவர் காத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. குழந்தை பருவத்தில் பெற்றோர் நம்மை காப்பதும், வயதான காலத்தில் அவர்களை குழந்தைகள் போல் நினைத்து நாம் காப்பதும் தான் வாழ்வின் உண்மையான உன்னதமான முறை என்பதை தற்போது புரிந்து கொண்டதால் மனம் மாறிய ராசு, பெற்றோர் வந்ததும் கண் கண்ட தெய்வங்களாக அவன் கண்களுக்கு தெரிய ஆனந்த கண்ணீர் சிந்தி அவர்களது கால்களை தொட்டு வணங்கியவன் அன்று முதல் அன்பாக பேசி பண்பாக நடந்து கொண்டதைக் கண்டு பெற்றோரும் மகிழ்ந்தனர்.